ரொம்ப பேசுற ஒரு கப்பு அடிச்சுட்டு ஓகே நாங்க 5 கப்பு இருக்கோம். நீ தவறான 5 கப்பு இருக்குன்னா வீட்ல போய் உட்காரு ப்ரோ. நீ வீட்ல நீதான் ஆர்சிபி மாதிரி லேடிஸ் கப் கிடையாது. அது 10 பேர் நல்ல பிளேயர், ஒரே ஒருத்தர் தவிர பாண்டியா மட்டும் வெளியே தான் நல்ல டீம் உண்மையா. ஸோ இது வந்து வன்மம் பிடிச்ச ஃபேன் பேஸ் ப்ரோ, சிஎஸ்கே ஃபேன் பேஸ். ஏன்னா தேவையில்லாத ஃபேன் வார் ஃபேன் ஃபைட் கிரியேட் பண்றாங்க. மும்பைக்கு வந்து கடப்பாறை லைட்டா துருப்பிச்சிச்சு. போ மனம் வந்து ஷார்ப் இல்ல, நல்லா தேஞ்சி போயிடுச்சு. ஆனா நம்ம டீம் வந்து நம்ம டீம்லயே நம்ம சூனிய வச்சுப்போம். ஏன்னா அதெல்லாம் கிடையாது. நீ இந்த விஷ கப்பு அடிச்சீங்க சும்மா மொட்டை தெரியா மொட்டை அடிச்சு எனக்கு தெரியல. இங்க திரும்பி அப்படி ஆர்சிபி கப் அடிக்கலாம் நீ மொட்டை அடிச்சீங்க. எந்த டீம் மாதிரி நாங்க வெறுப்பு வச்சுக்க மாட்டோம். எந்த ஃபேன்ஸ் மாதிரி நாங்க ஸ்டேடியம் வெளியில லேடிஸ் அசிங்கமா ட்ரீட் பண்ண மாட்டோம். எவனையுமே எதுவுமே அசிங்கமா பண்ண மாட்டோம். முக்கியமா யாரும் சொல்றேன்னு எல்லாருமே இங்கே புரிஞ்சிருக்கோம். அந்த பேர்லாம் சொல்ல தேவையில்ல. அங்காளி பங்காளி தான் நாங்க ரெண்டு பேருமே என்னைக்குமே அவள் தான். இவரே சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டு. மேட்ச்ல ஒரு தர்மடி கொடுத்தோம். ஃபைனலியும் அவங்களை அடிச்சுதான் ஓட விட்டு தான் பஞ்சாப் பஞ்சா ஆக்கி பஞ்சாப் லாரியில போட்டு அனுப்பிச்சு தான் அந்த கப்பை வாங்கிட்டு வந்து எங்க பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் கிரவுண்ட்ல வச்சிருக்கோம். அது அப்படிதான் ப்ரோ பாக்கும். ப்ரோ ஒரு படத்தை கிளைமேக்ஸ்ல போய் பார்த்தா எல்லாருமே கெட்டவன் தான். ஆர்சிபி லாலிபாப் தான் சொல்ல திருப்பி ஆர்சிபி தான். சோ இதான் புரியுதா? இந்த மாதிரி டாக்ஸிக் ஃபேன்ஸ்க்கு நான் திட்டுற வீடியோ எல்லாம் தருக்குரி ஆர்சிபி ஃபேன் நல்ல ஃபேன் பேஸ்க்கு நான் போடுற வீடியோ வந்து சம்பந்தம் கிடையாது. ஏன்னா எவன் தற்குறியா அந்த மாதிரி டாக்ஸிக்கா நம்ம அவன் தான் போய் சேரும். டோனியை பத்தி நான் எங்க பேசுறேன்? வீடியோ எடுத்துக்காமியா நான் இப்பவே பண்ணி போறேன். வீடியோ எடுத்துக்காம டோனியை பத்தி நான் எங்க போய் தப்பா பேசுறேன்? இப்ப தோனியை பத்தி தப்பா பேசலாம் என்ன பண்ற? கால விழுறியா? எவ்வளவு பெரிய தப்பு நீ கால்ல விழு. இதான் ப்ரோ டாக்ஸிக் ஃபேன்ஸ். தெரியுதா தப்பா பேசுறா? நான் எங்க தப்பா பேசுறேன்? டோனி வீடியோ எடுத்துக்காமி நீ பண்ணி வரியா? நீ தப்பா பேசுறீங்க. நான் எங்க தப்பா பேசுறேன்? இதான் சிஎஸ்கே பத்தி எல்லா பத்தி தப்பா பேசுறீங்க. யார பத்தியும் தப்பா பேசல. ரொம்ப சரி ப்ரோ. ரொம்ப பேசுற ஒரு கப்பு அடிச்சுட்டு ஓகே நாங்க 5 கப்பு இருக்கோம். நீ தவறான 5 கப்பு இருக்குன்னா வீட்ல போய் உட்காரு ப்ரோ. நீ வீட்ல நீதான் சிஎஸ்கே மேட்ச் நடக்குறீங்க. இப்ப இவங்களுக்கு நான் போட்டி இல்லன்றல, அப்புறம் எதுக்கு போட்டிக்கு வர? சொல்லுங்க ப்ரோ. ஒரு 6 ரூபா வீடியோல பாக்குறோம் ப்ரோ. இந்த டீமும் பயங்கரமான டீம். அந்த டீமும் பயங்கர. ஐயா எல்லா டீமுக்கும் ரெஸ்பெக்ட் தான். கப்ப வச்சு ஏன் மார்க் பண்றீங்க? தேவல கப்பு தான் மேட்ச்ல நீ ஆடுறது இல்ல. நீ இப்ப ஆடுறதே மேட்ச் ஊரே குத்தாது கப்பு கோஸ்டா ஆடுறாங்களே. கப்பு பேசுற எதுக்கு இந்த டீ கப் வச்சிருந்தா இந்த கப்பு பண்ண? டீ கப் இத கால்ல விழணுமே. அசினியே பண்ணதே நீங்க உங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் பண்ணதுதான் ரிப்ளை பண்ணோம். ஒரு ஆரம்பிப்பாங்க கப்பு வச்சின்னு இந்த ஆட்ட போறீங்களே. 5 கப்பு இத எவ்வளவு ஆட்ட போறீங்க? 3 கப்பு கேகேஆர் வச்சிருக்கான். அவன் என்ன ஆட்ட போறான்? உங்கள விட 2 அவனுக்கு ஃபர்ஸ்ட் பீட் 5 கப்பு வச்சிருக்கேன். மும்பைட்ட போய் சண்டை போடுவீங்க. எதுக்கு சிஎஸ்கே ஃபேமஸ் ஆகணும்னு சொல்ல ப்ரோ. நீ தான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே பி அப்படி இவர்தான் கோலி அப்படி நீ அசிங்கம் பண்ண தேவையில்ல. நீ இரு. நீ பண்ற நீ ஒரு மேட்ச்ல நீ அசிங்கப்படுத்துற ப்ரோ. ஏன் அசிங்கப்படுத்துற? பெங்களூர்ல இருந்து வந்து மேட்ச் பாக்க சிஎஸ்கே பெங்களூர் மேட்சே இல்ல சிஎஸ்கே மேட்ச் எதுக்கு உனக்கு வருது எதுக்கு நீ சிஎஸ்கே வராது? 17 வருஷமா உங்களை அடிச்சு காய போட்டமா இல்லையா? அதான் இப்ப காய போட்டுட்டு இருக்கல. எங்க பரவாயில்ல 5 கப்பு எதுக்கு சிஎஸ்கே ஜெயிக்க கூடாதுன்னு பாக்குற? ஃபைனல்ல வந்து நம்ம குழந்தை எடுப்போம். லாலிபாப் சொருவோம். இப்ப நல்லா உங்களுக்கு தான் லாலிபாப் இந்த வருஷம் கனவு காணுங்க. வீட்ல கனவு காணுங்க. ஆண்ட பரம்பரை பேர் மாறாது. ஆண்ட பரம்பரை இல்ல, காணாம போன பரம்பரை தான். காணாம போன பரம்பரை தான். ஆண்ட பரம்பரை கிடையாது. காணாம போயிடுச்சு ஆல்ரெடி. 3 சீசன் காணாம போயிடுச்சு. அப்புறமா கோலி என்ன பண்ண 2020ல ஓபன் பண்ணி லாலிபாப் பாக்குறாரு. லாலிபாப் கப்பு அததான் எடுத்து ஓபன் பண்ணி வாயில வச்சாச்சு. 5 கப்பு இதுனால தான் இப்போ வந்து ரொம்ப இதுவா இருக்கு. புரியுதா? சும்மா வந்து இவரு எல்லா மேட்சும் வந்து 10 பேர் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி என்ன பாத்தீங்களா? என்ன டவுன் சொல்லிட்டாரு. கோலி இப்படி பண்ணிட்டாரு. கோலி சிக்கன் 55 ஆகிட்டாரு. அப்படி நான் தோனியை பத்தி பேசணும். நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி நான் சர்பல் அடிப்ப தோனி சொல்ல நீ வீடியோ சொல்ல அவன் தோனி சொல்லிட்டாரு. வயசாயிச்சு சொன்னாரு. கோலியை பத்தி நீ தான் பேசிட்டு இருக்க. இப்ப நாங்க சொல்றோம் தோனியை பத்தி யாரு தப்பா பேசலாம்? வயசாயிடுச்சு தோனி வயசாயிடுச்சு வீட்டுல உட்கார தோனி இந்த இவரு பேசினாரு வீடியோ காமியா வீடியோ காமியன்ற கதறிட்டு இருக்க வீடியோ காமியா வீடியோ காமி நீ ஃபேமஸ் இது பண்ற
உங்களுக்கு அதான் வந்து உங்களுக்கு எதிய மூணு முன்ன வருஷம் சொல்லிட்டா மும்பைக்கும் சிஎஸ்கேக்கும் மேட்ச் ரெண்டு டீம் நாம போட்டி போடுவோம். நீங்களே ஒரு ஆளே எங்களுக்கு அப்புறம் எதுக்கு தெரியாது. ஆர்சிபி பத்தி பேசுற நீ என்ன CSK பத்தி பேசுற? நீ வந்து எங்க team match க்கு வர? எங்க சிஎஸ்கே மேட்ச்க்கு நீ நாங்க வர? இங்கன்றீங்க, நீங்க இங்க தானே, அப்புறம் எதுக்கு எங்க கிட்ட வர? என்ன நீ தான் கேக்குறீங்க? வர. எதுக்கு நீ நீங்க தான் வர வர. எங்க கிட்ட? நீ தான் எதுக்கு வர. எங்க கிட்ட அந்த பேசுற? பேசுறான் இது போயிடுச்சு பாத்தீங்களா அது பண்றோம் அது அதெல்லாம் கிடையாது. நீ இந்த விஷயம் கப்பு வச்சிருக்கோம். சும்மா நம்ம மொட்டை தீரியா? மொட்டை அடிச்சிருக்கியா? எனக்கு கப்பு தெரியல. வச்சு பேசுறியா? இங்க திரும்பி, இங்க திரும்பி. அப்படி RCB கப்பு அடிக்கல, நீ மொட்டை அடிச்சிக்கிறியா? நான் அடிக்கிறேன், மொட்டை நான் அடிச்சிக்கிறியா? அடிக்கிறேன். வீடியோ எடுத்துக்கிறியா? நான் அடிக்க மாட்டேன். இவரு தான் சொல்றாரு. அடிக்க மாட்டாரு. அது அப்படிதான் ப்ரோ பாக்கும். ப்ரோ ஒரு படத்தை கிளைமேக்ஸ்ல போய் பார்த்தா எல்லாருமே கெட்டவன் தான். வில்ல ஹீரோ கொத்தனா வச்சுங்களேன், சரி ஹீரோ வில்லனை கொண்டான்னு வச்சுங்களேன், அந்த நேரத்துக்கு படம் பார்க்காதவனுக்கு அதாவது ஹீரோ யாரும் உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால சொல்றேன், பார்க்கலாம் இங்க யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரியாது. யாருக்கு தெரியும் ப்ரோ? தனியா இருந்த ஒரு பையனை வந்து தனியா நான் இருக்கேன் செல்ஃபின்னு கேக்குறீங்க. நீ வீடியோ ஆன் பண்ணி மூஞ்சில விசில் அடிச்சா இட்ஸ் நாட் அபவுட் சிஎஸ்கே ஃபேன் ஆர்சிபி ஃபேன், இட்ஸ் அபவுட் ஹியூமன் பீயிங். எல்லாரும் கோபம் வரும். நீ என் வீடியோ எந்த மீடியம் எடுத்திருக்கேன் அதை குர்றான்னா நீ குடுக்கல, என்ன உன்னை ஸ்டாப் பண்ணனா 49 கத்தணும். நான் 4வது தடவை கத்தும் போது அந்த சென்னை டைம்ஸ் பத்திரிகை திரும்பிடுச்சு, அவங்க கவர் பண்ணாங்க. எஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அம்மா கூட வந்தவன் இப்படி பண்ணுவானா, அம்மா கூட வந்த ஒருத்தன் இப்படி பண்ணுவானா. எனவே இந்த விஷயத்துல நான் திரும்ப பேசுறேன். ஏன் அவாய்ட் பண்றேன்னா, நீங்க என்ன வேணா அடிச்சுட்டு போங்க, அந்த பையன் சின்ன பையன், அவனுக்கு ஒரு கெரியர் இருக்கும், ஒரு காலேஜ் போகலாம் இல்ல வேலைக்கு போகலாம், அவனை விட்டுலாம். நானே கட்டவனா இருந்து போனேன் உங்க படத்துல, நானே கட்டவனா இருந்து போறேன் ப்ரோ. காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தோம். நான் தான் ப்ரோ மும்பை பாதியிலே ஜெயிக்கும்னு நினைச்சேன், தோத்துருச்சு. பரவாயில்ல, தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கிறோம். எங்க அப்பா பார்த்தாரு, அவரு சிஎஸ்கே ஃபேன் தானா? தோல்வி அக்செப்ட் பண்ணிக்கிறதுல பெருசால எதுவும் கிடையாது. ஓகே தேங்க்ஸ். கம்பேக் ஸ்ட்ராங். நாங்க வந்து பரவாயில்ல ப்ரோ, எங்க நாங்க டீம் சென்னை மும்பை அப்படிதான் இருப்போம். ஆர்சிபி மாதிரி கிடையாதுண்ணா. ஆர்சிபி மாதிரி லேடிஸ் கப் கிடையாது. அது 10 பேர் நல்ல பிளேயர், ஒரே ஒருத்தர் தவிர பாண்டியா மட்டும் வெளியே தான் நல்ல டீம். உண்மையாலுமே 20 பாலுக்கு 14 ரன் அடிக்கிறாரு, சூப்பரா விளையாடுறாரு, டெஸ்ட் ஆடிட்டு இருக்காரு. நான் எப்பவுமே சென்னை மட்டும்தானா, அவ்வளவுதான். பிளாஸ்ட் அவ்வளவுதான், மாஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. மேட்ச் சீரியஸா எக்ஸ்பெக்ட் பண்ணாது. நான் சொல்லிட்டே இருப்பேன் ப்ரோ, எல்லா வீடியோ போடுவாதும் நம்பிக்கை தான். இப்ப நான் இந்த 5 ஸ்டார்லாம் சொல்ல மாட்டேன், ஒன்னே ஒன்தான், கீப் காம் பிலீவ் இன் சிஎஸ்கே. பேட்ஜரோ ஒட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான். 5 ஸ்டார்லாம் சொல்லி காமிக்க மாட்டேன். கீப் காம் பிலீவ் இன் சிஎஸ்கே. என்ன வேணா எப்ப வேணா நடக்கலாம், வாழ்க்கை மாதிரி தான். என்ன வேணா எப்ப ஐபிஎல் நடக்கலாம். மாஸ் பண்றோம், கெத்து பண்றோம், கலகிட்டே இருக்கிறோம். எங்க சப்போர்ட் என்னைக்குமே சிஎஸ்கேக்கு தான். மஞ்சள் படை எந்த ஸ்டேடியம் போனாலும் வெறித்தனமா வரும். சூப்பர் கெஜு குஜிலி மஸ்ட் சூப்பர், வாழ்த்துக்கள். யார் குஜிலி மஸ் பண்ணா ப்ரோ? நீங்க தான் பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அப்படி போடு, அப்படி சொல்லிட்டு போனாரு வருங்க. அந்த மாதிரி தான் சொல்லு ப்ரோ. பெரிய டீம் வந்து மும்பை ரொம்ப டவுன் ஃபால்ல இருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அவங்களும் வருவாங்க ப்ரோ, அவங்களுக்குன்னு ஒரு கம்பேக் வரும் அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் பார்க்கலாம். அவங்களுக்கான ஒரு கம்பேக் வரும். இப்ப அதெல்லாம் இல்ல, இப்ப எல்லோ தான் ப்ரோ. எல்லோ நம்பிக்கை தான். ராஜா கைய வச்சா என்னைக்குமே தப்பாது. ருத்ராஜா ப்ரூவ் பண்ணிட்டாரு, அவள்தான் அவர் அடிச்சாரு. கார்த்திக் சர்மாவை எவ்வளவு பேரு 14 கோடி குத்தி எடுத்தீங்க நீங்க அடிச்சு காமிச்சாரு தலைவன் யங்ஸ்டர். என்னன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவ்வளவுதான், 8 விக்கெட்ல ஜெயிச்சிட்டோம். மாஸ் பண்ணிட்டு அந்த கலகிட்டோம். மாஸ் பியூர் உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், ஒண்ணு நீங்க அடிக்கிறீங்க இல்ல நாங்க அடிக்கிறோம். அவ்வளவுதான் ப்ரோ, நம்ம தான் ப்ரோ. நம்மளுக்குள்ள எவனும் வரக்கூடாது ப்ரோ, நம்ம தான். நீங்க அடிக்கிறீங்க இல்ல நம்ம அடிக்கிறோம். அவ்வளவுதான் ப்ரோ, அவ்வளவுதான். மாஸ் பண்றோம். ஒரு ஒற்றை மாதிரி சிஎஸ்கே போனா சப்போர்ட் பண்ணுவோம், ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. ஆங்காளி சிஎஸ்கே ஒண்ணு சிஎஸ்கே இல்ல மும்பை, அவ்வளவுதான். பங்காளி ப்ரோ, பிரதர் தான் ப்ரோ. சிஎஸ்கே இன்னொரு மும்பை. இன்னொன்னு சொல்லிக்கிறேன், இந்த ரைவல்ரி சண்டை கான்ட்ரோவர்சி, இந்த டென்ஷன், இந்த ஃபேன்ஸ்குள்ள கான்ட்ரோவர்சிக்குள்ள எடுக்கவே கூடாது. எம்ஐஎஸ்சிஎஸ்கே என்னைக்குமே பங்காளி தான், பிரதர்ஸ் தான், என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ரோஹித் தோனியோட வீடியோ பாத்தீங்களா, வந்தோட பாருங்க 2 பேரும் கட்டி வச்சுக்கிறாங்க. அதுதான் ப்ரோ பங்காளிஸ் ப்ரோ. எந்த டீம் மாதிரி நாங்க வெறுப்பு வச்சுக்க மாட்டோம், எந்த ஃபேன்ஸ் மாதிரி நாங்க ஸ்டேடியம் வெளியில லேடிஸ் அசிங்கமா ட்ரீட் பண்ண மாட்டோம், எவனையுமே எதுவுமே அசிங்கமா பண்ண மாட்டோம். முக்கியமா யாரும் சொல்றேன்னு எல்லாருமே இங்கே புரிஞ்சிருக்கோம். அந்த பேர்லாம் சொல்ல தேவையில்ல, பங்காளி தான். நாங்க 2 பேருமே எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான், என்னைக்குமே. அவள் தான், இவரே சொல்லிட்டாரு, நானும் சொல்லிட்டேன்.